ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏஆர் டிசைனர். இப்போ டிசைன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஏஆர் நேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு பேசிக் சிவில் இன்ஜினியர்லேருந்து ஸ்டாண்டர்ட் சிவில் இன்ஜினியருக்கு மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டிசைன் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு பிளானிங் எப்படி பண்ணியிருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படின்றத டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்த பில்டிங். ஸோ அதில் வந்து 2 பிஹெச்கே கேட்டிருக்காங்க கஸ்டமர். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமருக்கு வந்து வித்தவுட் வாஸ்து, வாஸ்து நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வித்தவுட் வாஸ்துவே ஓகே தான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து வாஸ்துபடியே தான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் வந்து போர்ட்டிகோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த போர்ட்டிகோ வந்து எந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈசானமுல்ல கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட் லொக்கேஷனில் கொடுத்துருக்கோம். ஒரு போர்ட்டிகோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் வந்து வாயுமொழியில் வந்து ஒரு ஸ்டேர்கேஸையும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஷூ ரேக் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வைக்கிறதுக்கான ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்டேர்கேஸ் கீழே வந்து ஒரு காமனான ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம். அதாவது வெளியே இருந்து வரவங்க, ஒரு ஒர்க்கர்ஸ் யாராவது நம்ம வீட்டுக்கு ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான வரக்கூடிய எல்லாருக்குமே வந்து வெளியே ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து நெசசரியாக பண்ணக்கூடியது தான் எல்லாமே. செட் பேக் ரைட் சைடில் வந்து ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். பேக் சைடில் பேக்யார்டில் வந்து ஒரு 6 ஃபீட் கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த இடத்துல ஒரு 2 ஃபீட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் இந்த பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் போர்ட்டிகோல வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது நார்த் ஃபேஸிங்கில் தான் கொடுத்துருக்கோம். நார்த்தை பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு நார்மலான ஒரு டிவி ஷோகேஷும் ப்ளஸ் ஒரு சோஃபா செட்டு ப்ளஸ் டேபிள் மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸையும் கொடுத்துருக்கோம். ரொம்ப பெரிய ஹாலும் கிடையாது. ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு ஹால் நல்லா இருக்கும். 2 ஃபீட் 9 இன்ச்சஸ்க்கு 11 ஃபீட் 9 இன்ச்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஹாலில் இருந்து ஆக்சசரிஸ் ரூமுக்கும் கொடுத்துருக்கோம், கிச்சனுக்கும் கொடுத்துருக்கோம் ஹாலில் இருந்து. ஸோ ஹாலில் இருந்து கிச்சனுக்கு போகிற ஆக்சசரிஸை பார்த்துக்கலாம். ஸோ கிச்சனோட சைஸ் வந்து 9 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்ன்ற பொசிஷனில் கொடுத்துருப்போம் நம்ம. அந்த 1.5 இன்ச் வந்து நம்ம பிளாஸ்டிங்கில் வந்து போயிடும். ஸோ 9 ஃபீட் நமக்கு கிடைக்கும். 8 ஃபீட் நமக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக. ஸோ ஒரு அடுப்பு வைக்கிற இடம், அதாவது கேஸ் அந்த மாதிரியான இடம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ விண்டோவும் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக வாஸ்துபடி இருக்குது. பேக் யார்டில் வந்து துணி வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான பர்பஸும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக் சைட்லேயே ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. நார்மலாக வந்து துணி இங்கே வாஷ் பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நம்ம காய போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரியான இடங்கள், இந்த மாதிரியான பேக் யார்டு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஒரு பெட்ரூம். இது கரெக்டாக வந்து கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த பெட்டு வந்து இங்கே வைக்கனாலும் வச்சுக்கலாம். பட் இவங்க வாஸ்து வேண்டாம்னால ஓகே நோ ப்ராப்ளம் சொல்லி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் வாஸ்துபடி வேணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து கபோர்டு வைக்கணும், பீரோ வைக்கணும். ஸோ ஏன்னா இந்த இடம் வந்து குபேரம் மூலை. ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக பீரோ தான் வைக்கணும், வேட்ரோப் தான் வைக்கணும். ஸோ பெட்டு வந்து இந்த பொசிஷனில் நம்ம வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அவங்க இந்த வாஸ்து வேணும்னால இந்த பொசிஷனை கொடுத்துருக்கோம். வாஸ்துபடி வேணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கபோர்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது குபேர மூலை, கன்னி மூலை கரெக்டாக. ஸோ டாய்லெட் வந்து இன்சைட்லேயே ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து மாஸ்டர் பெட்ரூம், தட்ஸ் ஒய். நெக்ஸ்ட் வந்து காமனாக ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது கெஸ்டஸ் வந்தாலோ இல்லைன்னா இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு காமனாக ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல 3 ஃபீட் 3 இன்ச்சஸ்க்கு 4 ஃபீட்ன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பீரோ அண்டு பெட்டு, கட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். தட்ஸ் ஒய். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதோட சைஸ் வந்து 10 அடிக்கு 11 அடின்ற மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்டில். ஸோ டோட்டலாக வந்து 38 ஃபீட் வருது. இது வந்து 30 ஃபீட் வருது. அண்ட் செட் பேக் போக அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் வருது இந்த பில்டிங். 2 பிஹெச்கே கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிளானுடைய 3D எலிவேஷனை நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுவுமே வந்து நம்ம தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து முஸ்லீம். ஸோ அதனால வந்து என்ட்ரன்ஸில் மாஷா அல்லா அப்படின்ற ஒரு டைலுடைய டிசைனை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மன்சில்ன்றத யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமருடைய நேம் போடனாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரியான ஒரு டிசைன். ஸோ என்ட்ரன்ஸில் ஒரு ரோடு வருது நமக்கு. ரோட்ல இருந்து கரெக்டாக ரைட் சைடில் வந்து இந்த சின்ன சின்ன செடிகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன். அதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து கரெக்டாக செட் பேக் ஏரியா. ஸோ அதுக்கு எந்த விதமான டிசைனும் தராமல் நார்மலாக க்ளோஸ் பண்ணிட்டோம் காம்பவுண்ட் வாலை.
ரைட் சைடு கார்னர்ல வந்து ஒரு டிசைன் டைல் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் லைட்டிங்கோட பார்க்கவே ஒரு லக்ஸரி லுக் குடுக்குன்ற ஒரு காரணத்தினால. நெக்ஸ்ட் இந்த டிசைன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நார்மலான பிளாஸ்டிக் தான். பட் இதுல வந்து ஒரு 1 இன்ச்சஸ் அண்ட் 1/2 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு கட்டிங் ஒண்ணு குடுத்துருக்கோம். அத பிளாக் கலர் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். கிரேக்கு லைட் கிரேக்கு பிளாக் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு தனியா லுக் எடுத்து குடுக்குன்ற ஒரு காரணத்தால. நெக்ஸ்ட் வந்து பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ பைக் பார்க்கிங்காக வேண்டிய ஒரு கேட்டும், நார்மல் பெர்சன் மூவ் ஆகுறதுக்காண்டியும் ஒரு ஸ்விங்கிங் கேட்டும் குடுத்துருக்கோம். ஒரு ஸ்லைடிங் கேட்டும் குடுத்துருக்கோம். இது நம்ம லெஃப்ட் சைடு ஸ்லைட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன வந்து நம்ம வந்து ஸ்விங் பண்ணிக்கலாம். அந்த மாரியான இத குடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு சன் ஷேடு ஒண்ணு குடுத்துருக்கோம். பிளஸ் அது வந்து ஒரு 1 ஃபீட் 6 இன்ச்சஸ் அதுல ஒரு லைட்டிங்கும் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஏன்னா நைட் டைம் வந்து ஒரு லுக் குடுக்கும். அந்த ஒரு காரணத்தால. கைப்பிடியும் குடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஒரு கிளாஸ் கைப்பிடி மாரி. இது வந்து ஒரு 4 ஃபீட்ல வரும். இந்த இடம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே ஒரு 4.5 இன்ச்சஸ்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாரி ஒரு டிசைன் குடுத்து, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெயிண்டிங்ல பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான். மெட்டீரியல் கிடையாது இந்த இடம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்கா நம்ம கொண்டு வர முடியும். இதே டிசைன ஒரு ப்ராப்பரான பெயிண்டரால இத கொண்டு வர முடியும். இல்ல நம்ம டைல்ஸ் யூஸ் பண்றதா இருந்தாலுமே இதே மாரியான ஒரு டைல்ஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்ம கேட்டுமே வந்து பிளாக் வித் வுட் ஃபினிஷிங் வந்து பெயிண்டிங்ல தான் குடுத்துருக்கோம். இன்னர்ல வந்து ஒரு ரப்பிள் ரப்பிள் மேக் பண்ண மாரி, ஸ்டோன் ரப்பிள் இருக்கு பாருங்க. அந்த ஒரு மெஷினரி பண்ண மாரி ஒரு டைல்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். நார்மல் டிசைன்ஸ். இந்த மாரியான டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுடைய ஸ்பெசிஃபிகேஷன், இந்த பில்டிங்குடைய சைஸஸ் இந்த மாரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே குடுக்குறோம். இந்த மாரி உங்களுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னா, எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து குடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.